ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வயது கணக்குகள் பார்ட் 1 என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் சம்ஸ் ஆல் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸுக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான கணக்குகள். ஓகேவா? அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ நம்ம ஒரு ஷார்ட்கட்டில் பார்க்கலாம். ஓகேவா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சம்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதை நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இவ்வளோ நாளாக நான் என்ன பண்ணிட்டுருந்தேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த என்னுடைய வீடியோ லிங்க் வந்து நான் என்ன பண்ணிட்டுருந்தேன், உங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தேன், சென்ட் பண்ணிட்டு இருந்தேன். நீங்கள் அதில் வந்து கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்க. ஓகேவா? சரி, ஓகே. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பருக்கு வந்து வீடியோ லிங்க்கை அனுப்ப மாட்டேன். ஏன்னு கேட்டால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அனுப்புறதுக்கு டைம் இல்லை. ஓகேவா? ஏன்னு பார்த்தா கொஸ்டின் பேப்பர் நான் ரெடி பண்ணோம். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜிகே நோட்ஸ் ரெடி பண்ணோம். ஓகேவா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் ரெடி பண்ணோம். ஓகேவா? இதெல்லாம் ரெடி பண்ணி நான் வந்து என்ன பண்ணோம், வீடியோஸ் நான் ஃபார்ம் பண்ணோம். ஓகேவா? ஸோ வீடியோஸ் என்ன பண்ணோம், ரெடி பண்ணோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். இதுக்கே எனக்கு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேவா? இப்போ நான் லிங்க் அனுப்புனா அது ஒரு 3 hours. ஸோ ஆக மொத்தம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மணி நேரம் இதுலேயே உக்காண்ட்ருக்கிறதா இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேலை வந்து குறையுது. ஓகேவா? செய்ய முடியல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரே ஒரு வேலையை மட்டும் நான் என்ன பண்ணிக்க போகிறேன், குறைச்சிக்க போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் வந்து அந்த மெசேஜை வந்து நான் அனுப்ப மாட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய சேனலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஓகேவா? ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் விட்டுருங்க. நான் வந்து சொல்கிறது அதுதான். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னுடைய சேனல் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானையும் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணால் உங்களுக்கு 3 ஆப்ஷன் வரும். ஸோ ஆல் அப்படின்னு ஃபஸ்ட் எடுத்துனா வரும். அந்த ஆளை வந்து கொடுத்துக்கோங்க. ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் நீங்கள் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணணும். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகேவா? ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ இனிமேல் உங்களை அந்த வீடியோவை பார்க்க வைக்கும். ஏன்னா நான் வந்து லிங்க் அனுப்ப மாட்டேன். அதனால தான் நான் இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் யாருக்குமே அனுப்பலை. ஓகேவா? ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நம்பர்லேருந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து லிங்க்கை எதிர்பார்க்காதீங்க. ஓகேவா? லிங்க்கை வந்து எதிர்பார்க்காதீங்க. நான் அனுப்ப மாட்டேன். யூடியூப்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? என்னோடய சேனலில் அப்லோடிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக யூடியூப்லேருந்தே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ மார்னிங்கே வந்துடும். நீங்கள் அதை என்ன பண்ணிக்கலாம், கிளிக் பண்ணி எப்பயும் போல் பார்த்துக்கோங்க. அதேமாரி பார்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு எப்பயும் போல் ஆஸ் யூஸ்வலாக கமெண்ட் கொடுங்க, ரிப்ளை கொடுங்க. ஓகேவா? அதை எப்பயும் போல் பண்ணிக்கோங்க. நம்பர்லேருந்து நான் மட்டும்தான் மெசேஜ் பண்ண மாட்டேன். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதெல்லாம் எனக்கு எப்பயும் போல் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது யூடியூப் சேனலில் கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணிக்கோங்க, கமெண்ட்லாம் நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் போடுற வீடியோ, நான் எடுக்கிற கிளாஸஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித மாற்றமுமே இருக்காது. இதெல்லாம் ஆஸ் யூஸ்வலாக எப்பயும் போல் உங்களுக்கு வீடியோவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நான் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு லிங்க் மட்டும் அனுப்ப மாட்டேன். ஓகே? அதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஜெகன் மற்றும் ராஜா. ஓகேவா? ஸோ ஜெகன் அண்டு ராஜா 2 பேர் இருக்கிறாங்க. அவர்களின் வயது விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 3:2. ஓகேவா? இவர் 3 மடங்கு இருக்கிறாரு, ஒரு 2 மடங்கு. மேலும் அவர்களின் வயது வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இவங்க 2 பேத்துக்கும் உள்ள வயது வித்தியாசம்னு என்ன அர்த்தம், இவங்க 2 பேத்துக்கும் உள்ள மைனஸ் 2 பேத்தினுடைய வயசும் மைனஸ் பண்ணால் என்ன வருதான், 12 வித்தியாசம் வருதுங்கிறாங்க. எனில் ஜெகனின் வயது என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ ஜெகனோட வயது தான் என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்மளுக்கு கேட்குறாங்க. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்னது, ஜெகனோட வயது. இதுக்கு வந்து நீங்கள் டைரெக்டாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறது பதில் மேக்ஸிமம் என்ன பண்ணிடலாம், நம்ம ஆன்சர்லேருந்தே கொண்டு போயிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஜெகனின் வயது கேட்குறான் அப்படின்னா அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே எதை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க, ஜெகனுடைய வயது பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ராஜாவின் வயது கிடையாது. அப்போ நம்ம இங்கே ஆன்சர்லேருந்தே போகலாம். இப்போ இது வந்து ஜெகனின் வயது ஃபஸ்ட்டு 36 எடுத்துக்கலாம். ரைட்டா? 36 எடுத்தால் ஜெகனின் மடங்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கு ஜெகன் ராஜா. அப்போ ஃபஸ்ட்டு மடங்கு தான் யார், ஜெகன் 3. அப்போ 3ஆல் வகுத்துடலாம். 3ஆல் வகுத்தா என்னது, 12, 3 36. அப்போ ஒரு மடங்கு என்னது, 12. அப்போ 3 மடங்கு ஜெகனுக்கு என்னது 36 வருது. இவனுக்கு என்னது 2 மடங்கு வருது. ஓகேவா? 2 மடங்கு 2ஆல் பிறகுனா 2 12 எதுனா 24. இப்போ இது 2க்கும் உள்ள வித்தியாசம் என்னது, 12. சரி போச்சா? ஸோ இந்த 12 கொண்டு வந்தாச்சு. ஓகேவா? அப்போ ஜெகனின் வயது என்னது 36 கரெக்டு தான். ஓகேவா? 36ங்கிறது கரெக்டு தான். மீதி நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக என்னது ஆன்சரு வராது. ஓகேவா? ஆன்சரு வராது. இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா 24 எடுத்து போட்டு பாருங்கள். ஜெகனோட வயசு 24. ஓகேவா? இதை வந்து பார்த்திங்கன்னா என்னது
3 நாள் அவர் வந்து 3 மடங்குன்னு சொல்லிட்டாங்க. 3 நாள் வகுக்கலாமா? 3 நாள் வகுத்தா 8 3 24. ஓகேவா? ஸோ 8 3 24னா இவரது ஒரு 24, அவரது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்குன்னா இது 2ஆல் வகுத்தா 2 8 16. ஓகேவா? இதையும் கழிச்சு பாருங்கள், வித்தியாசம் எவ்வளோ வருது? 8 வருது. ஆனால் 12 நம்மளுக்கு வரணும். அப்போ இது வரல. ஓகேவா? அப்போ 24ங்கிறது ஆன்சர் கிடையாது. ஸோ மற்றதையும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ராம் பீமை விட 8 வயது இளையவன். ஓகேவா? ஸோ அவன் என்ன பண்ணுறாரு? ராம் இருக்கிறாரு. ஓகேவா? அண்டு பீம் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ ராம் பீமை விட 8 வயது என்னது இளையவன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ராம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்னா இவர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 8, பீம் தான் பெரியவன். ஓகேவா? இவர் வந்து எக்ஸுன்னா இவர் என்னது எக்ஸ் ப்ளஸ் 8, அதாவது இவர் வந்து 10ன்னா இவர் 18 அந்தமாரி. ஓகேவா? அவர்களின் வயது விகிதம் 7:9. இவர் 7 இவர் 9, அதாவது விகிதம். ஓகேவா? விகிதம் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா இவர் 7 மடங்கு இருக்கிறாரு, இவர் வந்து 9 மடங்கு இருக்கிறாரு. ரைட்டா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன சொல்லிடுறாங்க, இப்போ இந்த மடங்குக்கு உள்ள வித்தியாசம் வந்து இவர் 7 மடங்கு இவர் 9 மடங்குன்னா எத்தனை மடங்கு வித்தியாசம்? 2 மடங்கு வித்தியாசம். 2 பேத்துக்கு எத்தனை மடங்கு வித்தியாசம்? 2 மடங்கு வித்தியாசம். ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது வயசு எவ்வளோ வித்தியாசம்? 2 பேத்துக்கும் 8 வயது வித்தியாசம். அப்போ 8 வயது, அப்போ மடங்கில் பார்த்தீங்கன்னா 2 மடங்கு வித்தியாசம், வயசில் பார்த்தா 8 மடங்கு வித்தியாசம். ஓகேவா? வயசில் பார்த்தா 8 வயசு வித்தியாசம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2 மடங்கு அப்படிங்கிறது 8 வயசுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ 1 மடங்கு ஈக்குவல் என்னது? இதை 2ஆல் வகுத்துக்கோங்க, மீதி என்னது? 4. அப்போ 1 மடங்கு, தேர்ஃபோர் 1 மடங்கு. ஓகேவா? 1 மடங்கு ஈக்குவல் என்னது? 4. இப்போ என்ன கேட்குறாங்க? ராமோட வயது தானே கேட்குறாங்க. ராம் யார்? ஃபஸ்ட்டு ராமு பீம்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறது ராமோடது, 2ஆவது கொடுத்துருக்குறது பீமோடது. அப்போ ராமு தானே கேட்குறாங்க. அப்போ ராமு 7 மடங்கு இன்ட்டு 1 மடங்கு 4. அப்போ 4 7 28. முடிஞ்சா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ராமோட வயது. வெரி சிம்பிள் ட்ரிக்கு. ஓகே, வேறு எதுவுமே இதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? ஸோ 2 பேத்துக்கு இடையே உள்ள வயசு வித்தியாசம் எவ்வளோ சொன்னாங்க? 8 ரூபா சொல்லியிருக்கிறாங்க. சரி, 8 வயசு வித்தியாசம் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ரேஷியோ எவ்வளோ வித்தியாசம் சொல்லியிருக்காங்க? 2 மடங்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ 2 மடங்கு ரேஷியோங்கிறது தான் என்னது? 2 மடங்கு தான் அந்த 8 வயசு. அப்போ 1 மடங்கு எவ்வளோன்னா அது 2ஆல் வகுத்தா 4 வயசு ஆயிடுச்சு. அப்போ 1 மடங்கு ஈக்குவல் எவ்வளவு? 4. இவன் என்ன கேட்குறாங்க? ராமோட வயசு கேட்குறாங்க. அப்போ 7 × 4 7 28. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். தற்போது குமார் மற்றும் சங்கர். ஓகேவா? ஸோ குமார் இருக்கிறாரு அண்டு சங்கர் இருக்கிறாரு. 2 பேரை பற்றி பேசுகிறாங்க. வயதுகளின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா குமாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு, இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 மடங்கு. 5 வயசு 4 வயசு நடக்கூடாது, 5 மடங்கு வயசு 4 மடங்கு வயசு. ஓகேவா? என்றால் 7 வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது 27. ஓகேவா? ஸோ 7 வருடங்களுக்கு பிறகு ப்ளஸ் 7 வருடங்களுக்கு பிறகு இந்த குமாரனுடைய வயசு என்னது? 27 ஆண்டுகளினில் சங்கரின் வயசு என்ன? ஓகேவா? ஸோ தற்போது சங்கரின் வயசு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன கேட்குறாங்க? சங்கரின் வயசு கேட்குறாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, கொஷின் வந்து பார்த்திங்கன்னா சங்கரின் வயது. அப்போ இங்கே கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாம் இது சங்கர் வயசை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்டா? சரி, இப்போ சங்கருடைய வந்து மடங்கு எத்தனை மடங்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம்? 4 மடங்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கொடுத்துருக்குற ஆப்ஷன் எல்லாமே சங்கரை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சங்கர் வந்து எத்தனை மடங்கு? 4 மடங்கு. அப்போ கொடுத்துருக்குற ஆப்ஷனு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். ஓகேவா? 4ஆல் வகுப்படக்கூடியது. 20 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படும். சரி, ரைட்டு. இந்த 16 வந்து பார்த்திங்கன்னா 4ஆல் வகுப்படும். சரி, ரைட்டு. இந்த 22 வகுப்படுமா? முழுசாக வகுப்படாது. ஓகேவா? அப்போ இது ஆன்சர் கிடையாது. 25 வகுப்படுமா? வகுப்படாது. அப்போ இது ஆன்சர் கிடையாது. அப்போ 2 பேர் தான் இதுக்கு போட்டியே. ஓகேவா? இந்த காம்படிஷனில் வர்றது 20ம் 16 தான். சரி, இப்போ பாருங்கள். இப்போ நம்ம 20 எடுத்துக்கிட்டால் சங்கரோட மடங்கு அளவு, இப்போ 20 எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. 20. இப்போ சங்கரோட மடங்கு எவ்வளவு? 4. 4ஆல் வகுத்தா 1 5 20. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு? 5. அப்போ சங்கரத்து வந்து 20 அப்படின்னா இவர் குமார் எத்தனை? 5 மடங்கு. அப்போ 5 25. எவ்வளவு? 5 25. ஓகேவா? ஸோ இப்படி நம்ம சம் பண்ணோம். 25 20. ரைட்டா? அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா குமாரத்து வந்து பார்த்திங்கன்னா 16ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 16 அவரோட ரேஷியோ எவ்வளவு? 4ஆல் வகுத்திட்டா என்னங்க 16. ஒரு மடங்கு என்னவு? 4. அப்போ இவரது வந்து 16, 5ஆல் பிறகுனா 5 20. ஓகேவா? ஸோ இப்போ இது 2 தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து சால்வ் பண்ணோம். இந்த 2 மேட்ரு தான் என்ன பண்ணால் இதை வந்து இப்போ கண்டிஷனும். இப்போ 7 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா 7 வருடங்களுக்கு பிறகுனா என்ன ஆயிரும்? இவருக்கு ஒரு 7 வயசு கூடியும் 32, இவருக்கு ஒரு 7 வயசு கூடியும் 27. அதேமாதிரி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு 27 ஆயிரும், இவருக்கு என்ன ஆயிரும்? 7 வயசு கூட்டினா என்ன ஆயிரும்? 23 ஆயிரும். ஓகே, 23 ஆயிடுச்சு. ரைட்டா? சரி, ஏனெனில்
குமாரின் வயது 7 வருடங்களுக்கு போய் எவ்வளோவா 27. குமாரின் வயது யார்? ஃபஸ்ட்டுக்கிறது தான் குமாரோட வயது. ஃபஸ்ட்டுக்கிறது தான் அது குமாரோட ஃபஸ்ட்டு. இங்கே பாருங்கள், குமாரோட வயது இங்கே தான் 27ஆவது. இங்கே சங்கரோட வயது தான் 27ஆவது. ஓகேவா? குமாரோட வயது எங்கே 27ஆவது? இங்கே தான். அப்போ 16ன்னு சொல்லும்போது, சங்கரோடைய வயது 16ன்னு சொல்லும்போது தான் குமாரனுடைய வயதுனா இது 27ஆவது. அப்போ எங்கே இருக்குது ஆப்ஷனு? பி தான் ஆப்ஷனு. ஓகேவா? ஸோ வெரி சிம்பிள். ஓகேவா? உட்காந்து பாருங்கள், புரியலனா கேளுங்க. நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. நெக்ஸ்ட் சம்மில் என்ன சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். அரவிந்தின் தற்போதைய வயது அவருடைய தந்தையின் வயதை போல் பாதி. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரவிந்த் இருக்கிறாரு, அவரோட ஃபாதர் இருக்கிறாரு. ஓகேவா? இப்போ அரவிந்தின் வயது அப்பாவின் வயதில் பாதி அப்படின்னா என்ன அர்த்தம்? அரவிந்தனுடைய வயது எக்ஸுன்னா அப்பாவோட வயசு எத்தனை? 2x. இப்போ 2xல் பாதி வந்து என்னது? எக்ஸ் சரியா போச்சா? ஸோ அப்பாவோட வயசில் பாதி மகன் அரவிந்த். ஓகேவா? பாதி ஆகும். 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதை போல் அரவிந்தின் வயது என்னது? 3 மடங்கு. ஓகேவா? ஸோ 12 ஆண்டுக்கு முன்னாடி அப்படின்னா 12 2 பேத்துக்குமே -12 பண்ணணும். ஓகேவா? பண்ணால் எவ்வளோ வருதான்? 3 மடங்கு வருதான். என்னது? அரவிந்தின் வயது 3 மடங்கு வருதான். 3x தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பாவோட வயசு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3 மடங்கு வருது. ஓகேவா? எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட்டா? சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்கிறாங்க? வயதில் பாதி. இவர் வந்து அரவிந்த் எக்ஸுன்னா இவர் என்னது? 2x. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பையன் 1 மடங்குன்னா அப்பா 2 மடங்கு இருக்கணும். அந்த மாதிரி சம் படுங்க. அப்போ இங்கே கொடுத்துருது என்னது? அவர்களின் தற்போதைய வயது தான் கேட்குறாங்க. 2 பேத்தையுமே கேட்குறாங்க. அப்போ 2 பேத்தையும் கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? ஒன்று 1 மடங்காக இருக்கணும், இன்னொன்று 2 மடங்காக இருக்கணும். 22 44. ஸோ 2 மடங்கு இருக்குது. 24 36. இது 24னா அடுத்து 48 இருக்கணும். அப்போ கண்டிப்பாக இல்லை. 24னா 48 இருக்குது. சரி, ரைட்டு. 20னா 40, 2 மடங்கு இருக்குது. ஓகேவா? அப்போ இது 3ல் ஒன்று தான் ஆன்சராக வரணும். ரைட்டா? நெக்ஸ்ட்டு 12 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னா 12 ஆண்டுகள்னால் 2 பேத்துக்கும் 12 குறைங்க. 22ல் 12 போச்சுன்னா 10. இதில் 44ல் 12 போச்சுன்னா 32. ரைட்டா? சரி, அங்கே வந்து என்ன நடக்கணும்? அதேமாதிரி இதையும் குறைச்சிக்கலாமா? 24ல் 12 போச்சுன்னா எத்தனை? 12. இந்த 48ல் 12 போச்சுன்னா 36. ரைட்டா? அதேமாதிரி இதெல்லாம் வந்து 12 போச்சு. சரி, இது ரெண்டில் ஏதாவது ஆன்சராக இருக்குதான்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் பேசிக்கலாம். ஓகேவா? இப்போ அரவிந்தின் வயது போல் 3 மடங்கு, அதாவது தந்தையின் 12 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையின் வயதானது அரவிந்தின் வயதை போல் 3 மடங்கு. இப்போ பாருங்கள், இது அரவிந்தோட வயது, இது தந்தையின் வயது. 3 மடங்கு இருக்குதா? 3 மடங்கோட அதிகமாக இருக்குது இல்லை. ஓகேவா? அதுக்கடுத்து இது பாருங்கள், இது அரவிந்தனுடைய வயது, இது தந்தையின் வயது. 12 3 36. 3 மடங்கு இருக்குதா? 12 × 3 3 பேருக்குன்னா என்னது? 36 வருது. அப்போ அரவிந்தின் வயது 12 அப்படின்னா அப்பாவோட மடங்கு இப்போ வயது அதனுடைய 3 மடங்கான 36 வந்துடுச்சு. ஓகேவா? அப்போ ஆன்சர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க தான். இதில் தான் அந்த ஆன்சர் வந்துருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கு ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த 24 48 தான். அவள் பையனோட வயசுனது 24, அப்பாவோட வயசுனது 48. ஓகேவா? முடிஞ்சு. நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்னன்னா, தற்போது சதீஷ் என்பவர் வெங்கட் என்பவரை விட 4 மடங்கு மூத்தவர். ஸோ சதீஷ் இருக்கிறாரு, அதுக்கடுத்து வெங்கட் இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வித்தியாசம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சதீஷ் என்பவர் வெங்கட்டை விட 4 மடங்கு. அப்போ வெங்கட் கம்மியாகிறவருக்கு வயசு கம்மியாக வச்சுக்கணும், எக்ஸு. அப்போ சதீஷ் எவ்வளவு? 4 மடங்கு அப்படின்னா 4x இருக்கிறாரு. ஓகேவா? ஸோ 4 மடங்கு மூத்தவர். இப்போ 15 ஆண்டுகளுக்கு பிறகு. ஓகேவா? இப்போ 15 ஆண்டுகளுக்கு பிறகுன்னா 2 பேத்துக்கு என்ன ஆகுது? 5 வருஷம் கூடுது. ஓகேவா? 2 பேர்த்து வயசையும் கூட்டினா என்ன வருதான்? 65 வருதான். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை யார் ஃபில் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? சரி, பாருங்கள். இப்போ வந்து யார் என்னது? அவர்களின் தற்போதைய வயதுன்னு 2 பேர்த்தையும் தான் கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு வேறு சதீஷை கொடுத்துருக்குறாங்க, ரெண்டாவது வெங்கட். ஓகேவா? அப்படி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்னது? கம்மியாகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா வெங்கட் வச்சுக்கலாம், அதிகமாகிறவங்கள வந்து பார்த்திங்கன்னா சதீஷ் நம்ம வச்சுக்கலாம். சரி, இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? 4 மடங்கு பாருங்கள், 30ஓட 4 மடங்கு 35ஆ? இல்லை. அப்போ இது இல்லை. ஆனால் 7ஓட 4 மடங்கு என்னது? 7 நாங்க 28. இது கரெக்டாக இருக்குது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 9 நாங்க 36. இதுவும் கரெக்டாக இருக்குது. இது 8 நாங்க 32. அப்போ இதுவும் ஃபஸ்ட்டு கண்டிஷன். இந்த 3மே என்னது? ஃபஸ்ட்டு கண்டிஷனாக ஃபில் பண்ணுது. ஆனால் ஒவ்வொரு சம்மில் ஃபஸ்ட்டு கண்டிஷனில் என்ன போயிடும்? 3 இது தப்பாக வந்துடும், 1 மட்டும் கரெக்டாக வந்துடும். அதை மட்டும் நம்ம ஆன்சர் வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி கேட்டால் நம்ம லக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கு இல்லைன்னு நினைக்கிறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போக வைக்கிறாங்க. ஓகேவா? சரி, இப்போ 7 28 வச்சுக்கிட்டா இப்போ 15 ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னா 2 பேத்துக்கும் 15 வருஷம் கூடுன்னு நான் சொல்லியிருக்கிறேன் இங்கே. ஓகேவா? 15 கூட்டினா என்ன ஆயிரும்? 23 22 ஆயிடுது. ஓகேவா? இதில் 15 கூட்டினா என்ன ஆயிடுது? 15 கூட்டி பாருங்கள், 43 ஆயிடுது. ஓகே, வயசு 43 ஆயிடுது. அப்போ அப்படி ஆனதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்து வயதுகளின் கூடுதல் எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 65. இப்போ இது ரெண்டையும் கூட்டி பார்க்கலாமா? 43யும் 22யும் கூட்டி பாருங்கள்,
5 6 65 வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுக்கான ஆன்சர் யார்? இந்த 7 28 தான். ஓகேவா? அப்போ நம்மளால வெங்கட்டுக்கான வயசு 7, சதீஷுக்கான வயசு என்னது 28. சரியா போச்சா? அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். இப்படி தான் நீங்கள் இதை பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். அதை விட்டு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஓகேவா? ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? உங்களுக்கு அந்த ஸ்டெப் வேணுனாலும் சொல்லுங்கள், நான் போட்டு காட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகேவா? அதில் வந்து நீங்கள் கால்குலேஷன்ஸ் நிறையா போடுற மாதிரி வரும். ஓகேவா? அதில் வந்து நீங்கள் கால்குலேஷன்ஸ் நிறையா போடுற வரும். ஓகே, அதுதான். ஓகே, அப்போ 65. அடுத்தது நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. இருந்தாலும் நீங்கள் வந்து போட்டு பாருங்கள். ஓகேவா? அது வருதான்னு சொல்லி போட்டு பாருங்கள், கண்டிப்பாக வராது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு பாருங்கள். எக்ஸ் மற்றும் ஒய்யின். ஓகேவா? ஸோ எக்ஸு ஒய் 2 பேர் இருக்கிறாங்க. இவர்களின் தற்போதைய வயதுகளின் விகிதம் வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்கு 8 மடங்கு. ரைட்டா? பிறகு வந்து பார்த்திங்கன்னா 5 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு ஒரு 5 வயசு கூடும், இவருக்கு ஒரு 5 வயசு கூடும். ஓகேவா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஓகே, இந்த ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா 5 மடங்காகவும் இது வந்து 7 மடங்காகவும் மாறுதான். 5 வருடங்களுக்கு பிறகு ஆளுக்கு 5 வருஷம். ஓகேவா? இப்போ எக்ஸின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொல்லி இப்போ கேட்டுருக்குறாங்க. எக்ஸின் தற்போதைய வயது. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன வந்து எக்ஸ் பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸுன்னா இப்போ இதை 10ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஓகேவா, இந்த எக்ஸோட ரேஷியோ ஃபஸ்ட்டு எவ்வளவு, தற்போது எவ்வளோன்னு சொல்லிக்கிறாங்க 5. அப்போ 5ஆல் வகுத்தா 1 5 5 2 5 10. அப்போ 1 மடங்கு எவ்வளவு? 2 ஆச்சு. 1 மடங்குனாது 2. இப்போ 5:8ங்கிறது எப்படி எழுதலாம்? 5ஆல் பெருக்குனா 2 10. ரைட்டா? 8ஆல் பெருக்குனா 8 2 16. ஓகேவா? அப்போ இவரோட வந்து எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10 வயசு, ஒய்து வந்து பார்த்திங்கன்னா 16 வயசு. இப்போ 5 வருடங்களுக்கு பிறகுன்னா என்ன அர்த்தம்? 2 பேத்துக்குமே 5 5 வயசு கூடும். அப்போ இவர் 5 ஆயிடுறாரு, இவர் என்ன ஆயிடுறாரு? 21 ஆயிடுறாரு. இப்போ அந்த ரேஷியோ நம்மளுக்கு எவ்வளோ வரணும்னு சொல்லிக்கிறாங்க? 5:7ன்னு வரணும். இப்போ அடிச்சிக்கலாமா? அடித்து பார்க்கலாம் பாருங்கள். 5ஆல் 3ஆல் அடித்து பார்க்கலாமா? 5 3 5, 7 3 21 வந்துருச்சு. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுலேயே வந்துருச்சு. அப்போ 5:7 சரியாக போச்சு. ஓகேவா? அப்போ நம்மளுக்கான ஆன்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸோட வேல்யூ என்னது? 10. ஓகேவா? சார் எக்ஸோட வயது என்னது? 10 வயசு தான். ஓகேவா? மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வராது. இதெல்லாம் வராது. ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக என்னது? வராது. ஓகேவா? முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இது 5 இருக்குதுன்னா 5ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கணும். இதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகேவா? ஸோ 5ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கும். ஓகேவா? அந்த 5ஆல் வந்து 10 மட்டும் தான் வகுப்படும். ஓகேவா? 12 வகுப்படாது, 14 வகுப்படாது, 16 வகுப்படாது. பற்றி நான் போன தடவை சொன்னேன்ல, ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடியணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே முடிஞ்சிச்சு. நான் இதை பார்க்காம இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ 10 தான் ஆன்சருங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே. இப்போ அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஏ மற்றும் பி. ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க? 2 பேர்த்தை பற்றி கொடுத்துருக்காங்க. ஏ மற்றும் பி வயதுகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 2 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 5 மடங்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ என்னது 8 வருடங்களுக்கு பின்பு அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 பேத்துக்கும் பார்த்திங்கன்னா 8 8 வயசு என்ன ஆயிரும்? கூடும். ஓகே, பிறகு அவர்கள் வயதுகளின் விகிதம் என்னென்னு பண்ணிக்கிறாங்க? மறுபடியும் 1:2 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்னது வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெப் ஒலியிலே போட்டுருங்க. ஓகேவா? இதனுடைய ரேஷியோ என்னது? 2. அது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கணும் ரேஷியோன்னா. ஓகேவா? இது வந்து என்னது வச்சுக்கோங்க. அடுத்து 8 வருஷம் கழிச்சுன்னா இதுக்கு ஒரு 8 வயசு கூடும். ஓகேவா? அதுக்கடுத்து பி என்னது? 5x. ஓகேவா? அதுக்கும் என்னது? 8 வயசு கூடும். ரேஷியோ அப்படின்னா ரெண்டும் டிவைடுன்னு அர்த்தம். ஈக்குவல் டு இந்த 8 வருஷங்கள் கழிச்சு எவ்வளோ வருதா ரேஷியோ? 1:2. அப்போ 1/2 அவ்வளோதான். ஓகேவா? இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். இதை இங்கே கொண்டு போயிடலாம், இதை இங்கே கொண்டு வந்துடலாம். ஓகேவா? அப்போ 2/2x + 8 ஈக்குவல் டு 1 × 5x + 8. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? உள்ளார கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்குது? 2 2 4x. 4x + 8 2 16 ஈக்குவல் டு இது என்னது? எந்த மாற்றமும் 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் எந்த மாற்றமும் வராது. 5x + 8 தான். ஓகேவா? இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடலாமா? இங்கே 5x இருக்குது, இங்கே 4x இருக்குது. அந்தாண்ட போட்டுச்சுன்னா 5x 4x போச்சுன்னா எக்ஸ். இங்கே 16 இருக்குது, இங்கே +8 இருக்குது. இந்த +8 தானே வந்துச்சுன்னா -8 ஆயிரும். 16ல் 8 போச்சுன்னா 8. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 8. ஓகேவா? எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 8. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகேவா? இப்போ அவர்களின் வயதுகளின் வித்தியாசம் என்னன்னு சொல்லியிருக்காங்க. தற்போது அவர்களின் வயது என்ன ரேஷியோவில் இருக்குது? 2 5 ரேஷியோ. அப்போ 2x 5xன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது? 8. இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாமா? i8 சரி 5x இது ஃபஸ்ட்டு. ஸோ 8 போட்டோமா என்ன ஆயிரும்? i8 40 ஆயிரும். ஓகேவா? அதேமாதிரி 2x. ஸோ 8 போனால் 2 8 16 ஆயிரும். ஓகேவா? இப்போ 40ல் 16 போச்சுன்னா எவ்வளவு? 24. ஓகேவா? ஸோ அப்போ 24 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் ஏ. இதுதான் அவங்க 2 பேத்துக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ 2ஐயும் மைனஸ் பண்ணணும்.
ஓகேவா, வித்தியாசம்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க இல்லையா, அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த 5x மைனஸ் 2x. ஓகேவா, 40 மைனஸ் 60. ஓகேவா, போட்டால் நம்மளுக்கு என்னது, இந்த 24 ஆன்சர் நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸ்லேயே போட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கிறாங்க பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்பு சமீர் மற்றும் சமர். ஓகேவா, ஸோ சமீர் மற்றும் சாமர். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா, 2 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு, 4:3. ஸோ அது ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். 4x 3xன்னு இருக்குது. ஓகேவா, சரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அப்போ 2 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா, இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தற்போது அவர்களின் வயதுகளின் விகிதம் என்னது, 5:4. இப்போ தற்போது அப்படின்னா இது முதல்ல என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வயசு கூடும். அப்போ 4x + 2, இது என்னது 3x + 2 ஆயிடுது. இப்படி ஆகும்போது ரேஷியோ என்னவா மாறுதான், 5:4ன்னு மாறுது. ஏன்னா அவர்களின் வயதுகளின் கூடுதல் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ முன்ன போட்ட மாதிரியே நம்ம இதை போட்டுடலாம். ஓகேவா, சரி. இப்போ என்னது, இப்போ தற்போதுன்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஓகேவா, அப்போ 4x + 2 டிவைடட் பை இது என்னது 3x + 2 ஈக்குவல் டு ரேஷியோ என்னன்னு மாறுது, 5:4. அப்போ 5/4. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா, கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் என்ன, இது இங்கே போயிடும், இது இங்கே வந்துடும். ஓகேவா, ஸோ அப்போ 4 × 4x + 2 ஈக்குவல் டு இது என்னது 5 எப்படி இருக்கும், இன்ட்டு 3x + 2 ஆயிடுது. ஓகே, உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். நாங்கள் 16x + 4 2 8 ஈக்குவல் டு I3 15x + I2 10. ஓகே, இப்போ எக்ஸ்லாம் ஒன்று சைடு கொண்டு போயிருங்க. இங்கே 16x இருக்குது, இங்கே 5. இது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆகி போயிடும். 16xல் 5x போச்சுன்னா மீதி 1x தான் இருக்கும். இப்போ என்ன, அது இங்கே +8 இருக்குது, இங்கே +10 இருக்குது. இந்த +8 அந்த போச்சுன்னா -10 ஆயிரும், -8 ஆயிரும். 10 - 8 ஈக்குவல் டு 2. இப்போ x ஈக்குவல் டு என்னது, 2. இப்போ அவன் என்ன கேட்குறான், தற்போது அவர்களின் வயதுகளின் கூட்டம். தற்போதுன்னா என்ன அர்த்தம், இது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி. தற்போதுன்னா இந்த 2 வருஷம் கூட்டினது தான் தற்போது. அப்போ இதுலேயும் போட்டு நம்ம என்ன பண்ணோம், ஆட் பண்ணி சொன்னோமா, தீர்ந்து போச்சு. இப்போ என்னது x ஈக்குவல் டு 2. அப்போ இந்த இடத்துல 2 போட்டு பார்க்கலாமா, இந்த இடத்துல 2 போட்டு என்ன வரும், 4 2 8, 8 + 2 என்னது 10. ப்ளஸ் கூடுதல் தான் கேட்குறாங்க, ப்ளஸ் போட்டுக்கோங்க. அடுத்து இந்த இடத்துல இந்த எக்ஸுக்கு பதில் 2 போட்டிங்கன்னா 2 3 6, 6 2 கூட்டினா 8. ஓகே, 2 3 6, 6 2 கூட்டினா என்னது 8. ஓகேவா, இப்போ இது 2 கூட்டுங்க 18. ஓகேவா, ஸோ இப்போ உங்களை வயதுகளின் கூடுதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 18 தான் ஆன்சர். ஓகேவா, ஒன்றுமே கிடையாது, வெரி சிம்பிள். போன சமயம் எப்படி போட்டோமோ அது வித்தியாசம், இது வந்து கூடுதல். ஓகேவா, உட்காந்து பாருங்கள். நெக்ஸ்ட் சம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 2 சகோதரிகளின் தற்போதைய வயது. ஓகேவா, ஸோ சிஸ்டர்ஸ். ஓகேவா, அக்கா தங்கச்சின்னு வச்சுக்கலாம். ரைட்டா, என்னது 5 மடங்கு 3 மடங்கு. ரைட்டா, 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னு என்ன அர்த்தம், இது வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ 6 வருடங்களுக்கு பிறகுனா 2 பேத்துக்கு என்னது 6 வயசு கூடும். அப்போ 5x + 6 ஆயிரும், இது 3x + 6 ஆயிரும். ஓகேவா, அவர்களின் விகிதங்கள் என்னது 4:3. ரைட்டா, இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன கேட்குறாங்கன்னா 4 ஆண்டுக்கு பிறகு அவர்களின் வயசு. மறுபடியும் வர ஆன்சரில் என்ன பண்ணணும், 2 பேத்துக்கும் 4 வயசு கூட்டி ஆன்சர் சொல்லணும். ஏன்னா அவர்களின் வயதுகளின் விகிதம் ரேஷியோ கேட்குறாங்க. புரியுதா, ஸோ போன மருந்து இதோட அடுத்த இன்னொரு ஸ்டெப்பு இதில் இருக்குது. அதை தான் வந்து இப்படி தான் நீங்கள் வந்து கால்குலேஷன் பண்ணி வச்சுக்கணும் சைடில். ரைட்டா, இப்படி கால்குலேஷன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா வெரி சிம்பிள். ஓகே, இப்போ போன சம் போட்ட மாதிரியே நம்ம போட்டுடலாம். ஓகேவா, யார் எடுத்துக்கணும், ஸோ 6 வருடங்களுக்கு பிறகு அப்படின்னா இவங்களை நம்ம எடுத்துக்கணும். இதுதான் ரேஷியோ, ஈக்குவல் பண்ணணும். ஓகேவா, ஸோ அப்போ 5x + 6 டிவைடட் பை 3x + 6 ஈக்குவல் டு என்ன வருது, 4:3. அதாவது 4/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்க வேண்டியதான். அப்போ 3 of 5x + 6 ஈக்குவல் டு 4 of 3x + 6. இப்போ உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணாமா, 3 5 x + 3 18 ஈக்குவல் டு 4 12 x + 4 24. ஓகேவா, 4 24. இப்போ வந்து என்ன பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம். எக்ஸ்லாம் ஒரு சைடு கொண்டு வந்துடுறாங்க. இங்கே 15 இருக்குது, இங்கே 12 இருக்குது. இந்த வந்துச்சுன்னா 12xல் 15xல் 12xன்னு போயிடுச்சுன்னா மீதி 3x ஈக்குவல் டு இப்போ என்னது இங்கே 24 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ 18 அந்த அமைச்சிட்டா -18 ஆயிரும். 24 18 போச்சுன்னா 6. ஓகேவா, 6. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது டிவைடில் போயிடும். 1 6 6 2 6, சரி 1 3 3 2 6 2 3 6. ஓகேவா, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னது நம்ம என்னது 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா, எக்ஸ் ஈக்குவல் டு 2ன்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்னது தற்போதைய வயதுகளின் விகிதம்.
ஓகேவா. ஸோ முதல்ல இதில் நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிடணும். எக்ஸை வர ரெண்டு அப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2 10 16 கிடைக்குது. இங்கே 2 அப்ளை பண்ணால் என்னது 2 3 6 6 6 கூட்டினா என்னது 12 கிடைக்குது. ரைட்டா. சரி, இப்போ வந்து 2 பேர்த்துக்கு என்ன பண்ணணும், 4 வயசு நம்ம என்ன பண்ணணும் கூட்டணும். அப்போ இங்கே 4 கூட்டினா என்ன ஆயிரும் 20,000, இங்கே 4 கூட்டினா என்ன ஆயிரும் 16,000. ஓகேவா. இப்போ இதை அடிக்க முடியும், 4ஆல் ரெண்டுமே அடிக்க முடியும். ஓகேவா. ஸோ 4ஆல் அடித்தா என்ன ஆகுதும் 5 20 4 16 5:4. ரேஷியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுங்கள். இங்கே என்னது எக்ஸுக்கு பதில் 2 போடணும். ஸோ பெருக்குன்னா என்ன வரும் 2 10 10 2 என்னது 16. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் நானே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா 6 வருடங்களுக்கு பிறகு தானே இது, தற்போது என்னது இது தானே. ஓகேவா. ஸோ அப்போ இங்கே தானே நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 6 வருடங்களுக்கு பிறகு தான் இந்த ரேஷியோவாக மாறுது. 2 6 6 கூட்டிக்கிறோம், இந்த ரேஷியோவாக மாறுது. அது நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் நம்மளுக்கு தற்போது யாருன்னா இவங்க தான் தற்போது. ரைட்டா. அப்போ இங்கே தான் நம்ம எக்ஸோட மதிப்பு என்ன பண்ணோம் பிரதிடணும். ஸோ இங்கே 2 போட்டுனா 2 10, இங்கே 2 போட்டுனா 3 2 6. ஓகேவா. ஸோ 4 வருடங்களுக்கு பிறகு என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ 4 நாள் நான் என்ன பண்ணணும் கூட்டணும்னு சொல்லிக்கிறேன். இது 4 கூட்டினா 14, இங்கே 4 கூட்டினா 10. அடிக்கலாமா. 7 2 14 ரேஷியோ 2 10. ஸோ 7:5. ஓகேவா. 7:5 எங்கே இருக்குது டியில் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகேவா. ஸோ கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. இங்கே நம்ம போடுறது தப்பு. நானே வந்து பார்த்திங்கன்னா இது தப்பு, இங்கே தான் நம்ம போடணும். இது 6 வருடங்களுக்கு பிறகு, இது நம்மளுக்கு என்னதுக்கு தற்போது இது தான். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும் சமம் முடிக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். சரி, நெக்ஸ்ட் சம் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ் ஒய் இசட் ஆகியோரின் மொத்த வயது 75. இவன் 3 பேர்த்த கொடுத்துட்டாங்க, எக்ஸு ஒய்ஏ இசட்டு. ஓகேவா. இந்த 3 பேர்த்தினுடைய மொத்த வயது என்னன்ட்டாங்க, மொத்தமாக இவங்க 3 பேர்த்தினுடைய வயதும் சேர்ந்து 75ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா. இப்போ 5 ஆண்டுகளுக்கு முன்பு, ஓகேவா, 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னோன்னா என்ன ஆகிப்போச்சு, ஆளுக்கு 5 வயசு குறைஞ்சிருச்சு. ஆளுக்கு 5 வயசு குறைஞ்சிருச்சு. அப்போ 5 -5 -5 -5 3 பேர்த்துக்குமே ஆளுக்கு 5 5 குறையணும். வெறும் 5 குறைச்சிங்கன்னா தப்பு. ரைட்டா. அப்போ குறைஞ்சின்னா 5 ஆண்டுகளுக்கு முன்பு அப்படின்னாவே இந்த 15 வயசு குறைஞ்சிரும். அப்போ எவ்வளோ இருந்திருக்கணும், அப்போ அவங்களுக்கு 60 வயசு இருந்திருக்கணும். ரைட்டா. அவர்களின் வயதுகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க 5 3 ரைட்டா. என்னது 3:5:7. ரைட்டா. இப்போ 60 வயசு தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த ரேஷியோ எவ்வளோ 3:5. இப்போ ஒரு ரேஷியோ வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் கூட்டிவாங்க. 3 5 கூட்டினா 8, 8 7 கூட்டினா 15. ஸோ அடிச்சிங்கன்னா 4 5 60. அப்போ ஒரு பங்கு ஈக்குவல் டு எவ்வளவு, ஒரு பங்கு ஈக்குவல் டு 4. ஓகேவா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, இசட்டின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. இசட் எத்தனை பங்கு 7 பங்கு. அப்போ 7 இன்ட்டு ஒரு பங்கு எவ்வளோ 4, 2 மல்டிபிள் பண்ணால் 7 நாங்க 28. அப்போ இசட்டோடைய மதிப்பு என்னது 28. ஓகேவா. இப்போ நம்ம பார்க்கலாமா. 11 22 33 44. என்ன சார் ஆப்ஷன்லேயே காணும் தப்பாக போட்டிங்க சார் அப்படின்னா 28 ரைட்டு தான். ஆனால் எதை வச்சு நம்ம போட்டோம், 5 வருடங்களுக்கு முன்னாடி. என்னது 5 வருடங்களுக்கு முன்னாடி தான் இது. அப்போ இப்போ தற்போது அப்படின்னா என்ன வரணும், இதை விட 5 கூட்டணும். ஓகேவா. ஸோ 5 கூட்டினா என்ன ஆயிரும் 33 ஆயிரும். ஓகேவா. என்ன ஆயிரும் 33. அப்போ இசட்டினுடைய வயசு என்னது 33 எங்கே இருக்குது சியில் இருக்கா. இதை தான் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். வெறும் 28ன்னு சொல்லிட்டு தேடினீங்கன்னா இருக்காது. அது வந்து பார்த்திங்கன்னா 5 வருஷம் குறைச்சிருக்கிறோம் பாரு. என்ன அது அப்படின்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. இப்போ தற்போதுன்னு என்ன அர்த்தம், அந்த 5 வருஷத்தை கூட்டணும். அப்போ கூட்டினா என்னது 33 வயசு இசட்டுக்கு. இது ஒய்க்கு கேட்டு தான் அது என்னது 5ஆல் பண்ணியிருப்போம். ஓகேவா. என்ன பண்ணியிருப்போம் 5ஆல் பண்ணியிருப்போம். ஓகேவா. அது இதை கேட்டுதாங்கன்னா எக்ஸை கேட்டுதாங்கன்னா 3ஆல் பண்ணியிருப்போம். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மாடல் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 3 நபர்களின் தற்போதைய வயது. ஸோ 3 நபர் கொடுத்துருக்குறாங்க. என்னது 5 6 9 மடங்கு. ஓகேவா. ஸோ இது 5 மடங்கு, இது 6 மடங்கு, இது 9 மடங்கு. ஓகேவா. 7 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா. அவர்களின் வயதுகளின் கூடுதல் எவ்வளவு, என்னது 59. ஓகேவா. ஸோ 7 வருடங்களுக்கு முன்பு. ஓகேவா. சரி, 7 வருடங்களுக்கு முன்பு வந்து பார்த்திங்கன்னா 59ன்னு சொல்லிட்டாங்க. சரி ரைட்டு. அப்போ 7 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவருக்கு 7 வயசு கம்மியாக இருந்திருக்கும், இவருக்கு 7 வயசு கம்மியாக இருக்கும், இவருக்கு 7 வயசு கம்மியாக இருந்திருக்கும். ரைட்டா. இப்போ தற்போது என்னது, இப்போ தற்போது அப்படிங்குள்ள என்ன ஆயிரும், ஆளுக்கு 7 வயசு கூடி இருக்கும்ல. அப்போ என்ன பண்ணணும், ஆளுக்கு 7 வயசு இப்போ என்ன பண்ணணும் கூட்டணும்.
ஓகேவா? ஆளுக்கு 7 வயசு என்ன பண்ணணும், இப்போ தற்போதுன்னு சொல்லும்போது என்ன பண்ணணும், ஆளுக்கு 7 வயசு கூட்டணும். அப்போ நான் 7 வருஷத்துக்கு முன்னாடி தான் 3 பேத்துக்கு வயதுன்னு கூடுதலாக 59. இப்போ தற்போதுன்னா 3 பேத்துக்கும் 7 கூட்டணும். அப்போ 3 21 இதோட கூட்டணும். கூட்டினா எவ்வளவு, 80. இப்போ தற்போது 3 பேருனுடைய கூடுதல் எவ்வளவு, 80 வயசு. ரேஷியோ எவ்வளவு, 5:6:9. ஓகேவா? இப்போ இதை கூட்டிக்கோங்க. 5 6 கூட்டினா 11, 11 9 கூட்டினா 20. ஓகேவா? ஸோ 20 மொத்தம் எவ்வளோ ஏசு, 80. அப்போ ஒரு பங்கு எவ்வளவு, ஒரு 20 20, 4 20 80. அப்போ ஒரு பங்கு. ஓகேவா? இப்போ அவர்களின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. தற்போதைய வயது என்ன ரேஷியோ கொடுத்துருக்குறாங்க, 5x/6x/9x. இதுதான் என்னது நம்ம போடணும். ஓகேவா? ஸோ 5 × 4 5 20 ஈஸ்ட்டு ஃபஸ்ட்டு எடுத்துனா 20 அங்கே கொடுத்துருக்குது, இதுக்கு மட்டும்தான் இருக்குது, இதுங்களுக்குலாம் எதுக்குமே இல்லை. அப்போ இதான் ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். இருந்தாலும் பார்த்துக்கோங்க, இங்கேயும் ஒரு 4 போட்டு மல்டிப்ளை 6 24 நெக்ஸ்ட்டு இங்கேயும் 4 போட்டுக்கோங்க, 9 36 வருதா, 20 24 36. ஸோ இதுதான் ஆன்சர், ஒன்றுமே கிடையாது, ஒரு சிம்பிள். ஓகேவா? இந்த ஸ்டெப்ஸு தாங்க வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே விட்டிங்கன்னா அவுட்டு, அவ்வளோதான். இதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் போட்டுக்கிற சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தான் வித்தியாசம் வருது. ஓகேவா? ஸ்டார்டிங் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளார வந்து பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக நம்ம நோட் பண்ணிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே பாருங்கள், இந்தமாரி மாடல் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், 3 மாதங்கள் இடைவெளியில். ஓகேவா? அப்போ 3 மாத இடைவெளியில் பிறந்த 4 குழந்தைகள். ஓகேவா? ஸோ 4 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 62 மாதங்கள். ஸோ மிகச்சிறிய குழந்தையின் வயது என்ன? ஓகேவா? ஸோ இப்போ மிகச்சிறிய என்னென்னா ஃபஸ்ட்டு குழந்தைக்கு எக்ஸு, 3 மாத இடைவெளினா என்ன அர்த்தம், 3 3 கூட்டு போயிடணும். x+3 இதோட x+6 இன்னொன்று x+9. ஓகேவா? இதுதான் 3 கூட்டிகிட்டு போகிறது. ஸோ 4 குழந்தை. அப்போ மிகச்சிறிய குழந்தைன்னா இதுதான். ஓகேவா? சரி, இந்த 4 குழந்தைகளின் கூடுதல் எவ்வளவு, 62 மாதங்கள். அப்போ கூட்டிக்கோங்க, x+x+3 x+6 x+9. இந்த 4 குழந்தைகளின் கூடுதல் 62 மாதங்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ 1x 2x 3x 4x. ஸோ கூட்டினா 4x ப்ளஸ் 3 6 கூட்டினா 9 9 9 கூட்டினா 18 = 62. ஓகே, இப்போ 4x வச்சுக்கிட்டு இந்த ப்ளஸ் 18 அந்த போச்சுன்னா -18 ஆயிரும். ஸோ 62ல் 18 போச்சுன்னா என்ன வரும், 44 வரும். ஓகேவா? 44 வரும். ஓகேவா? சரி, இப்போ x = என்னது, 44/4. ஸோ 11. x = என்னது, 11. இப்போ அவன் என்ன கேட்குறான், மிகச்சிறிய குழந்தை தான். மிகச்சிறிய குழந்தை யார், எக்ஸு. அந்த எக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்போ 11 மாதம். எதில் கொடுத்துருக்குறான், மாதங்கள் கொடுத்துருக்கான். ஸோ ஆன்சர் நம்ம என்ன சொல்லணும், மாதங்கள்னு சொல்லணும். அவன் இங்கே வந்து வருஷம்னு கொடுத்துருந்தானா நீங்கள் அதை போட்டிருந்தீங்கன்னா தப்பு. மாதம் கொடுத்தனா மாதத்திலே தான் நீங்கள் ஆன்சரை சொல்லணும். ஓகேவா? அப்போ 11 மாதம். ரெண்டாவது குழந்தைன்னு கேட்டு என்ன பண்ணிடணும், 11 + 3 என்னது, 14ன்னு சொல்லியிருக்கணும். இப்போ மூணாவது குழந்தைன்னு கேட்டாங்கன்னா 11 + 6 17 அப்படின்னு சொல்லி 17 மாதங்கள்னு சொல்லியிருக்கணும். இது கேட்டிருந்தாங்கன்னா 11 + 9 என்னது, 20 மாதம்னு சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஸோ இப்படி தான் இது சொல்லணும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன். சரி, ஓகே, எனக்கு என்ன கடைசி சம் பார்த்துடலாம். ஸோ ஒரு நபர் தனது மகனை விட 30 வயது கூடுதல் வயது உடையவர். ஓகேவா? அப்போ சன்னு ஃபாதரு. ஓகேவா? ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸுன்னா 30 வயது இவர் அதிகம். அப்போ x+30 ரைட்டா, 2 ஆண்டுகளில். ஓகேவா? ஸோ 2 ஆண்டுகள்னால் +2 ஆளுக்கு 2 வருஷம் கூட்டணும். கூட்டினா என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது, மகனின் வயது போல் 2 மடங்கு ஆகும் தந்தையின் வயது. ஓகேவா? ஸோ மகனின் வயது என்னது எக்ஸுன்னா இவர் என்னது 2x ஆயிடுறாரு. ஓகேவா? எனில் மகனின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ மகனுடைய வயசு தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம இந்த கண்டிஷனை ஃபில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ மகனுடைய வயசு 26 அப்படின்னா அப்பாவோட வயசு என்னது 30 அதிகம். 30 கூட்டினா என்னது 56. ஓகேவா? இப்போ 2 வருஷம் கழிச்சு அப்படின்னா 2 பேத்துக்கு 2 2 கூடும். அப்போ 28 ஆயிடுது, இவரது 58 ஆயிடுது. ஓகேவா? என்னது 2 மடங்கு, இவரது 1 மடங்கு, இவரது 2 மடங்குன்னு சொல்லிடுறாங்க. பாருங்கள், இவரது 1 மடங்கு 28 1 மடங்குன்னா இன்னொரு மடங்கு என்னது 56 தான் இருந்திருக்கணும். இங்கே 58 இருக்குது. அப்போ இது வந்து இல்லை. ரைட்டா? அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு நம்ம கொண்டு போகலாம். இப்போ பையனோட வயசு 27 அப்படின்னா இது என்னது 30 வயசு கூடனா இவரது என்ன வந்துடுது 57 வருது. ஓகேவா? 57 வருது. அடுத்து 2 வருஷம் கழிச்சுன்னா ஆளுக்கு 2 வயசு கூட்டுக்குங்க, 29 29. அப்போ இது வந்து 1 மடங்கு 29 59. இது வந்து 1 மடங்கு, இது 2 மடங்குணும். ஓகேவா? 29 29 58 வரணும், 59 வருது. அப்போ இதுவும் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து நம்ம போகலாம். ஓகேவா? அடுத்தது என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அடுத்தது யார், 28 அதோட என்னது 30 கூட்டணும் அப்பாவோட வயசு.
ஸோ அப்போ 58. ஓகேவா? இப்போ 2 பேத்துக்குன்னா 2 வயசு கூட்டணும். அப்போ இவர் வந்து 30 வந்துடுறாரு. இவர் வந்து என்னது 60 வந்துடுறாரு. அப்போ இவர் வந்து 1 மடங்குனா இவர் வந்து 2 மடங்கு. பாருங்கள், 1 30 30, 2 30 60. ஸோ 1:2 வந்துருச்சு. அப்போ மகனுடைய வயசு என்னது 28. ஓகேவா? வெரி சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் இந்த ஸ்டெப்லேயே நீங்கள் போங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான சம்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாத்துக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயனடையட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் வீடியோ லிங்க், அதாவது என்னோடய லிங்க் வந்து அனுப்ப மாட்டேன். ஸோ நோட்டிஃபிகேஷனில் தான் வரும். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.